அக்கா ஊருக்கு வந்திருந்தப்ப சொல்லி கொடுத்துட்டு போனாங்க காளான் வெட்டு போடுறது எப்படின்ட்டு நாங்கள் போட்டிருந்தோம். முதல் அனுபவம் காளான் வந்துருச்சு. இது வந்து பூக்காளான். இது வந்து மொட்டு காளான்னு சொல்லுவாங்க. மொட்டு காளான் அப்படின்னு சொல்றது பால் காளான். அது வந்து பூ மாதிரி இருக்காது, மொட்டு மொட்டாக இருக்கும். இது வந்து பூக்காளான். இது வந்து முதல் தரமானதுன்னு சொல்கிறாங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு அனுபவம் முதல் போட்டிருக்கோம். அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு நாங்கள் வீடியோ போடுறோம், நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து காளான் நம்ம வளர்க்குறதுக்காக சாம்பிளுக்காக கொஞ்சோண்டு மட்டும் போட்டிருக்கிறோம். அதாவது நம்ம தட்பவெப்ப நிலைக்கு இந்த கோடை காலத்துக்கு வருமானு பார்க்கறதுக்காக. பூக்காளான் இப்போ இதை வந்து நம்ம உடைக்கிறோம் பாருங்க. அதே மாதிரி நம்ம வளர்ந்ததுங்களை எல்லாமே நம்ம உடைச்சி எடுத்துக்கலாம். வளர வளர நம்ம உடைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ வந்து நம்ம வளர்ந்தது எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துட்டோம். மறு தடவை அடுத்தது வர்றப்ப நம்ம எடுத்துக்கணும். அக்கா வந்தப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் உங்கள் கிராமத்தில் காளான் பிரியாணி போட சொல்லுவாங்க. எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ பிரியாணி காளான் கிடைக்கலன்னு சொல்லுவேன். அதுக்காக சொல்லுவாங்க, நீயே செய்யலாம், எதுக்காக போய் கிடைக்கலங்கும் போது ஏன் அலையிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மண்ணுக்கு வருதா என்னங்கிறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. பெட்டு போட்டு இப்படி தான் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி வச்சுருந்தோம். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வாட்டி நாங்கள் இன்னும் நல்லா செய்வோம். இது வந்து பூக்காளான். நம்ம பக்கத்துக்கு எப்படி வருதுன்னு தெரியலன்னு இது ஃபஸ்ட்டு சாம்பிள் போட்டு பார்த்தோம். இது முதல் அனுபவம் எங்களுக்கு. இதில் வந்து பால் காளான்னு சொல்லுவாங்க, மொட்டு காளான். அது வந்து நம்மளுக்கு மொட்டாக தான் இருக்கும். நாங்கள் வந்து காளான் பிரியாணிக்கு அதுதான் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும். இப்போ தான் முதல் அனுபவம் பூக்காளான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது முதல் தரமானதுன்னு சொல்கிறாங்க இந்த காளான் வகை. அதை விட இது முதல் தரம்னு சொல்கிறாங்க. இது எங்கள் அக்கா ஊருக்கு வந்திருந்தப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால நாங்கள் செஞ்சோம்.